பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டார். அதில் கொஞ்சம் ஏமாந்தால் ஓட்டுரிமை இல்லாத நிலை வந்தாலும் வரலாம். முதல் முறை வாக்காளர்கள் அதற்கான படிவம் 6 பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். இறந்தவர்கள், போலி வாக்காளர்களை நீக்குதல், முதல் முறை வாக்காளர்கள், ஓட்டு இல்லாதவர்களை சேர்த்தல் போன்ற பணிகளை செய்தால் போதுமானது. ஏற்கனவே பட்டியலில் உள்ள 6.36 கோடி வாக்காளர்களை மீண்டும் எதற்காக விண்ணப்பிக்க சொல்ல வேண்டும்? எஸ்ஐஆர் படிவங்கள் தாவேகவினருக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று விஜய் கூறியிருந்தார். இதுகுறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரி ஒருவர் கூறும்போது, எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணி 10 அல்லது 15 ஆண்டுகள் என குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும். போலி வாக்காளர்களை நீக்க இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. இதில் அனைத்து வாக்காளர்களும் ஆய்வு செய்யப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்படுவர். இதற்காக தற்போது வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் வீடுதோறும் வழங்கப்படுகிறது. அப்படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்பட்ட பின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன்பின் விடுபட்ட மற்றும் புதிய வாக்காளர்களை சேர்க்க வாய்ப்பு வழங்கப்படும். அது தெரியாமல் தற்போதே படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்கும்படி விஜய் கூறியுள்ளார். யார் தாவேகவில் உள்ளனர் என்பதை வாக்காளர் பட்டியலை பார்த்து ஓட்டுச்சாவடி அலுவலரால் கண்டறிய முடியாது. தாவேகவினருக்கு மட்டும் விண்ணப்பம் வழங்கவில்லை என்பது தவறான குற்றச்சாட்டு என தேர்தல் அதிகாரி கூறினார்.